ஹலோ, வெல்கம் கேசவன் ஸ்பாட். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பாட் கிச்சன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான பேச்சுலர் சிக்கன் சொல்லி. அது என்னடா பேச்சுலர் சிக்கன்னா, ஈஸியான மெத்தடில் செய்கிற ஒரு விஷயம். நாட்டுக்கோழி 1/2 கிலோ, 2 வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணி, கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். சவுண்ட் வந்துச்சா? அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. சன்ஃப்ளவர் ஆயில், தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியன், நறுக்கி வச்சுருக்கோம். அந்த ஆனியன் நம்ம போட்டுறோம். இது நல்லா பொண்ணு நிறம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது நான் வந்து ஏற்கனவே ஒருக்கா செஞ்சு பார்த்துருக்கேன். அது நல்லா இருந்தங்காட்டி தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். லைட்டாக வந்து பொன்னிறமாக வந்து வதங்கிடுச்சு, நல்லா தெரியுது பாருங்கள். இந்த பச்சை மிளகாயை நம்ம உள்ளே போடுறோம். ஓகே, நான் வந்து 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஆனால் காரம் இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம போடுறோம். இதுதான் நான் வந்து சிக்கன் எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். இது பிராய்லரில் செய்கிறவங்க அப்படியே செஞ்சுக்கலாம். பட் நான் சிக்கன் இது வந்து பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இதில் போட்டு வேகிறதெல்லாம் வந்து அதுக்கு பத்தாது. அது வந்து ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சிட்டோம்னா அது நல்லா வரும். இந்த இதில் வந்து நம்ம சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். வேக வச்சு போட்டிருக்கோம். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு போட்டு நம்ம கலக்கி செஞ்சோம்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், லெவலில் இருக்கும். நாட்டுக்கோழி வேக வச்சுருந்தீங்களா, அதோட தண்ணி, அந்த சூப் அப்படின்னு சொல்லலாம், அது தண்ணின்னு சொல்லலாம். நாட்டுக்கோழி தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணி இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கடைசியாக எடுக்கும்போது மறுபடியும் மேலே ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி வச்சு. வாவ், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சிக்கன் எப்படி செய்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ரிசல்ட் இருக்கும். அதோட கலர்லேயே தெரிஞ்சிடும் நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோமா இல்லையா. உங்களுக்கே தெரியுது. இது பாருங்கள், ஸ்லோ பண்ணிவிட்டு கொத்தமல்லி எடுத்து அதை அப்படியே படாப்பில் தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி சிக்கன் பேச்சுலர்